everyone, welcome to Saipedia. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with English language teaching, Unit 1, second topic, Education in Independent India. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் கொடுத்திருக்கிறேன். பிரிட்டிஷ் ரூல்ல இங்கிலீஷ் எஜுகேஷன் எப்படி டெவலப் ஆனது அப்படிங்கறத அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோட லிங்க் மேல இருக்கிற ஐ பட்டன்ல கொடுக்கறேன். இந்த வீடியோல நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியால இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் எஜுகேஷன் எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியால இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லாங்குவேஜாவே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தியனுடைய கான்ஸ்டிடியூஷனே இங்கிலீஷ்ல தான் எழுதி இருக்கிறாங்க அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜுடிஷியரி கான்செப்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா லாங்குவேஜ் பத்தின நிறைய எமோஷனல் இஷ்யூஸ் ரைஸ் ஆச்சு. அப்போ இருந்த நிறைய இம்பார்ட்டன்டான லீடர்ஸ் இங்கிலீஷ் அப்படிங்கறது இப்ப இருக்கிற இந்தியாவுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படிங்கறத சொல்லி இருப்பாங்க. ராஜகோபாலாச்சாரி ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவுடைய கவர்னர். அவருமே இங்கிலீஷ் அப்படிங்கறது காடஸ் சரஸ்வதி நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட், இந்தியாவுக்கு கொடுத்த கிஃப்ட், இந்தியன்ஸ்க்கு கொடுத்த கிஃப்ட் அப்படிங்கறத சொல்லி இருப்பாரு. ஜவஹர்லால் நேருமே 1953 பார்லிமெண்ட் அசம்பிளில இங்கிலீஷ் அப்படிங்கறத ரெகக்னைஸ் பண்ணிருப்பாரு. மக்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு, இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கறது ரொம்பவே முக்கியம். அது எஜுகேஷன்லயோ அட்மினிஸ்ட்ரேஷன்லயோ இல்லனா வேற எந்த ஒரு மேட்டராவோ இருக்கலாம். சோ இங்கிலீஷ் கண்டிப்பா வேணும் அப்படிங்கறத சொல்லி இருப்பாரு. சோ நிறைய இங்கிலீஷ் பத்தின எமோஷனல் டாக்ஸ் வரும்போது ஒரு முக்கியமான விஷயத்தையுமே பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. இங்கிலாந்துமே இதே மாதிரியான லிங்குவிஸ்டிக் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணது அப்படிங்கறத சொல்லி இருப்பாங்க. சோ ஹிஸ்டாரிக்கலா பிரிட்டன்ல 2 தடவை ஃபாரின் லாங்குவேஜ் உடைய இன்ஃபுளுன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் எப்போன்னு பாத்தீங்கன்னா 43 AD ல இருந்து 410 AD வரைக்கும் ரோமன்ஸ் பிரிட்டனை ரூல் பண்ணாங்க. சோ அப்போ ரோமன்ஸ் உடைய அபிஷியல் லாங்குவேஜ் லாட்டினா இருந்ததுனால பிரிட்டன்லயுமே லாட்டினா தான் அபிஷியல் லாங்குவேஜ் அவங்க யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 1066 AD ல இருந்து 1362 AD வரைக்கும் நார்மன்ஸ் பிரிட்டனை ரூல் பண்ணாங்க. நார்மன்ஸ் உடைய அபிஷியல் லாங்குவேஜ் பிரெஞ்சு. சோ பிரிட்டன்லயுமே அவங்க பிரெஞ்சு லாங்குவேஜ் தான் அபிஷியல் லாங்குவேஜா அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ பிரிட்டன்லயே இங்கிலீஷ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வெர்னாகுலர் லாங்குவேஜா தான் இருந்திருக்கு. அந்த பீரியட்ல இங்கிலீஷ்க்கு அவ்வளவா ரெஸ்பெக்டும் கொடுக்கல. பிரெஞ்சும் லாட்டினும் தான் பணக்காரர்களுக்கும் ஸ்காலர்ஸும் படிக்கிற ஒரு லாங்குவேஜா இருந்தது. இங்கிலீஷ் சாமானிய மக்களுடைய லாங்குவேஜா மட்டுமே தான் இருந்தது. சோ இந்த ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் தான் நம்மளுடைய இந்தியாலையும் இதே சேம் ப்ராப்ளம் வரும்போது ரெஃபர் பண்ணிருப்பாங்க. இங்கிலீஷ் பிரெஞ்சுல இருந்து நிறைய வேர்ட அடாப்ட் பண்ணி டெவலப் ஆச்சு. ஆனா இந்தியன் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ அவங்களோட லாங்குவேஜ்ல ஒன் ஆஃப் த லாங்குவேஜா அடாப்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க. சோ இங்கிலீஷ் அப்படிங்கறது முக்கியமான ஒரு லாங்குவேஜா, கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு லாங்குவேஜா கண்டிப்பா தேவைப்படுது அப்படிங்கறத எல்லா முக்கியமான லீடர்ஸுமே ரெஃபர் பண்ணிருப்பாங்க. இங்கிலீஷ்காகவும் இங்கிலீஷ் எஜுகேஷனுக்காகவும் நிறைய கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் ஃபார்ம் பண்றாங்க. 1947க்கு அப்புறமா இங்கிலீஷ் அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு லாங்குவேஜா இந்தியால ஐடென்டிஃபை பண்ணப்படுது. சில முக்கியமான கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் மட்டும் இங்க நம்ம பார்க்கலாம். 1948-49ல யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் அப்படிங்கறத ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்த கமிட்டியோட சேர்மனா ராதாகிருஷ்ணன் இருந்திருப்பாரு. சோ இந்த கமிஷனுக்கு இன்னொரு நேம் ராதாகிருஷ்ணன் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. 1951ல கமிட்டி ஆன் பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கறத ஃபார்ம் பண்றாங்க. சோ இங்கிலீஷ் எஜுகேஷன் கூடவே பிரைமரி எஜுகேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ், பிரைமரி எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஆக்ட்ஸ் இந்த கமிட்டில அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. 1952-53ல the செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் அப்படிங்கறத ஃபார்ம் பண்றாங்க. இந்த கமிஷனுக்கு முக்கியமான சேர்பர்சனா முதலியார் அப்படிங்கறவங்க இருக்கிறாங்க. சோ இந்த கமிஷனுடைய இன்னொரு நேம் முதலியார் கமிஷன். சோ இந்த கமிஷன்ல செகண்டரி எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. கம்பல்சரி எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கணும் அப்படிங்கறதையும் ரெஃபர் பண்ணிருப்பாங்க. 1956ல the அபிஷியல் லாங்குவேஜ் கமிஷனை ஃபார்ம் பண்றாங்க. நெக்ஸ்ட் 1964-66ல the எஜுகேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்றாங்க. இந்த கமிஷனுடைய சேர்மன் கோத்தாரி. சோ அதனால கொத்தாரி கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க.
1968ல NPE நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஆக்ட எடுத்துட்டு வர்றாங்க. 1986ல NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கறதையும் கொண்டு வர்றாங்க. சோ நிறைய இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாவும் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடான எஜுகேஷன்ஸும் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கும் டீச்சர் ட்ரைனிங் எஜுகேஷன்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 1990ல ஆச்சாரிய ராமமூர்த்தி கமிஷன் ஃபார்ம் பண்றாங்க. சோ எல்லா கமிஷன்ஸ்லயுமே ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எஜுகேஷன் எப்படிலாம் இம்ப்ரூவ் ஆகணும், என்ன மாதிரியான எஜுகேஷன்லாம் வேணும் அப்படிங்கறத பத்தின கான்செப்ட்ஸ் சொல்லி இருப்பாங்க. அதே நேரம் இங்கிலீஷ் டீச்சிங் எஜுகேஷனுக்கான டெவலப்மெண்ட்ஸும் நடக்குது. சோ LT, BT, B.Ed இந்த மாதிரியான டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. பிரிட்டிஷ் கவுன்சிலோட கொலாபரேஷனோட இந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. லண்டன் ஸ்கூலோட ஸ்ட்ரக்சரல் சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணி இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரப்படுது பிரிட்டிஷ் கவுன்சில். இந்த சிலபஸ் ஸ்ட்ரக்சரை மெட்ராஸ்ல 1952ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் இன்ஸ்டிடியூட் அலகாபாத்ல 1954ல ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. 1958ல ஹைதராபாத்ல சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷையும் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதுவுமே பிரிட்டிஷ் கவுன்சிலோட கொலாபரேஷன்ல தான் ஸ்டார்ட் பண்ணப்படுது. சோ நிறையவே இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கான கொலாபரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவை விட்டு போயிட்டாலும் பிரிட்டிஷ் கவுன்சில் அப்படிங்கறது ஸ்டில் இந்தியால இருக்குது. பிரிட்டிஷர்ஸ் உடைய இங்கிலீஷ் எஜுகேஷன் அவங்களுடைய வெஸ்டர்ன் எஜுகேஷன் ஃபார்ம்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அமெரிக்கன் லிட்ரேச்சர், இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், காமன்வெல்த் லிட்ரேச்சர் இது எல்லாத்தையுமே இங்க இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியால இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸுமே கலோனியல் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டீச்சிங்ல ஒரு ப்ராப்பரான இண்டிஜினியஸ் அப்ரோச் அப்படிங்கறது கிடைக்கவே இல்ல. வெஸ்டர்ன் எஜுகேஷன் அந்த மாடலை தான் ஸ்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஏஜென்சிஸ்குள்ளவே கோஆர்டினேஷன் அப்படிங்கறது இல்ல. இந்த ஏஜென்சிஸ் எல்லாத்தையுமே சிங்கிள் கண்ட்ரோல்ல ஒரே ரூட்ல எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறத பண்ண ஆரம்பிச்சாங்க. 1968ல நடந்த நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ரெகுலேஷன். இந்த ரெகுலேஷன்ல சொல்லப்பட்ட முக்கியமான கான்செப்ட் லாங்குவேஜஸ் பத்தினதா இருந்தது. ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சோ ஒவ்வொரு இந்தியன் லாங்குவேஜஸும் அதோடைய லிட்ரேச்சர்ஸுமே டெவலப் பண்ணப்படணும் அப்படிங்கறத சொல்லி இருப்பாங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோ 3 லாங்குவேஜ் ஃபார்முலானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டரி ஸ்டேஜ்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி இருப்பாங்க. சோ ஒவ்வொரு ஸ்டேட்டுமே மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ், முக்கியமா சதர்ன் லாங்குவேஜஸ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பிளஸ் இங்கிலீஷ் பிளஸ் ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜையும் அவங்களுடைய சிலபஸ்ல முக்கியமான லாங்குவேஜஸா படிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ இந்த 3 லாங்குவேஜஸ் பாத்தீங்கன்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ல ஏதாவது ஒரு சதர்ன் லாங்குவேஜ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திய முக்கியமான லாங்குவேஜ் சப்ஜெக்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே நேரத்துல நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜோட ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ சேர்த்து படிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஹிந்திக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா ஹிந்தி தான் இந்தியால இருக்கிற ஹை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பேசுற லாங்குவேஜா இருக்கு. சோ ஹிந்திய ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த ரெகுலேஷன்ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே நேரத்துல சான்ஸ்கிரிட்டையும் டெவலப் பண்ணணும், நியூ மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் சான்ஸ்கிரிட் டீச்சிங்ல கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ்க்கும் இந்த கமிஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த கமிஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இங்கிலீஷ் அப்படிங்கறது நிறையவே இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா டெவலப் ஆயிருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரீம் growth ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். 1947ல வெறும் 19 யூனிவர்சிட்டிஸ் மட்டுமே இருந்தது. 1988-89ல 183 யூனிவர்சிட்டிஸா இன்க்ரீஸ் ஆச்சு. 2004ல 250 யூனிவர்சிட்டிஸ் வந்துருச்சு. சோ இப்ப நம்ம கணக்கு எடுத்தோம்னா எக்கச்சக்கமான யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இங்கிலீஷ் டே டு டே லைஃப்ல ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷ ஆஃப் இண்டியன்ஸ், பை இண்டியன்ஸ், ஃபார் இண்டியன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்தியால அதிகமான எண்ணிக்கையில இங்கிலீஷ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
அவங்களுடைய லோக்கல் அடாப்டேஷனுக்கு ஏத்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். A country has remade English with many voices அப்படிங்கறதையுமே ரெஃபர் பண்ணிருக்காங்க. So many voices அப்படின்னு சொல்றது அவங்க மலையாளி இங்கிலீஷ், தமிழியன் இங்கிலீஷ், பஞ்சாபி இங்கிலீஷ், பெங்காலி இங்கிலீஷ், ஹிந்தி இங்கிலீஷ். சோ நிறைய டிஃபரெண்டான வாய்ஸஸ் அவங்களுடைய லோக்கல் அடாப்டேஷன்ஸ் கூட இந்த இங்கிலீஷ மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்ட் இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றாங்க. சப்ஸ்டாண்டர்ட் வெரைட்டிஸுமே இருக்கு. பட்லர் இங்கிலீஷ், பேரியர் இங்கிலீஷ், பாபு இங்கிலீஷ், பஜார் இங்கிலீஷ், கண்டோன்மெண்ட் இங்கிலீஷ். சோ இது மாதிரி டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் இங்கிலீஷ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இப்படிதான் பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கிலீஷ் அப்படிங்கறதும் இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படிங்கறதும் உள்ள வர ஆரம்பிச்சது. ஆனா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமாவும் இங்கிலீஷ் ஸ்டில் நம்மளுடைய ஒன் ஆஃப் த லாங்குவேஜா இருக்கு. சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.